நாளை 19/1/2026 திங்கட்கிழமை அன்று முக்கியமான 24 நிமிடத்தை யாரும் தவறவிடாதீங்க. சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித நட்சத்திர நேரமானது வரும். அந்த வகையில் இந்த 2026 வருட தை மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் நாளை 19/1/2026 திங்கட்கிழமை அன்று வர இருக்கிறது. இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் நேரத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது உறுதி. 28வது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்லுகிறது. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட 24 நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கின்றோம். அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு, அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு. தினம்தோறும் மதியம் 11:45 மணி முதல் 12:15 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள். தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். சரி, இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளை திங்கட்கிழமை அன்று எந்த குறிப்பிட்ட 24 நிமிடத்தில் வர இருக்கிறது? அந்த நேரத்தில் எப்படி வேண்டுதலை இறைவனிடம் வைக்க வேண்டும் என்ற ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். நாளை ஜனவரி 19 திங்கட்கிழமை பகல் 1:05 மணியிலிருந்து 1:29 மணி வரை அபிஜித் நட்சத்திரம் நேரம் இருக்கிறது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய், சனிக்கிழமை என்று எந்த தடங்களும் இல்லை. உத்திராடத்துக்கு கணபதி, திருவோணத்துக்கு திருமால் இவர்களை வணங்கி முதல் முறையாக அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாகத்தான் வைக்க வேண்டும். பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். நல்ல வேலை கிடைக்க, நோய் நொடி தீர, பிள்ளைகள் நன்றாக படிக்க, கடன் தீர, இப்படி என்ன வேண்டுதலை வைத்தாலும் சரிதான். நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அனுமன் மந்திரம், கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி மந்திரம், பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேரர் மந்திரம், இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை செய்து இந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கலாம். அல்லது உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட சொல்லலாம், தவறு கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த 24 நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒரு நிலைப்பட வேண்டும். இந்த 24 நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை 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 இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது. நம்பிக்கையோடு நாளை வர இருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பகல் 1:05 மணியிலிருந்து 1:29 மணி வரை பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நாளை அமாவாசை திதியோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சேர்ந்து வர இருப்பதால் இந்த நேரத்தில் குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லலாம், முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம். அதன் மூலம் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கிய குறிப்பு: ஜித் என்றால் வெற்றி பெறுதல், அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பது பொருள். அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் சூடிக்கொண்டு முதலாக காட்சியளித்த திருத்தலம் திருக்கண்ணபுரம். அங்கு சென்று வழிபடுவது நலம் அளிக்கும் என்கிறார்கள். இங்கு ஒவ்வொரு அமாவாசை தின அபிஜித் நட்சத்திர காலத்தில் அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவம் நிகழ்ந்து வருகிறது. முடிந்தவர்கள் நாளை திருக்கண்ணபுரம் சென்று ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவத்தை தரிசியுங்கள். இதனால் நிச்சயம் உங்கள் வாழ்வி வெற்றிகளும் மங்கள நிகழ்வுகளும் கைகூடும் என்பது ஐதீகம்.